ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ரொட்டீன் விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள விலாக் தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு வந்து தேர்ஸ்டேங்க. ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலாம். சாய்பாபா கோவிலுக்கும் பக்கத்துலேயே வந்து ஆலமரத்தம்மன் கோவில் இருக்குதுங்க. 2 கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். சனா சாராக்கும் ஈவினிங் வந்து சாப்பிட வச்சுட்டு நாங்களும் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டுங்க. அப்புறம் வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் 6 மணிக்கு வந்து சாய்பாபா கோவிலில் எப்போவுமே பஜனை இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நாங்கள் போகும்போதே வந்து பாதி பாட்டு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் உட்காந்துருந்தோம். அப்போ தான் நினச்சேன் நெக்ஸ்ட் வீக் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோமோ இல்லையோ நான் மட்டும் தனியாக போயிட்டாவது பஜனை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எண்டிங் வரைக்கும் உட்காந்துட்டு வரணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. யூஸ்வலாக வீட்டில் வந்து எப்போவுமே தேர்ஸ்டேக்கு வீட்டில் நான் எப்போவுமே சாய்பாபாவோட ஈவினிங் ஆரத்தி எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி தான் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருப்பேங்க. இப்போ வந்து சரி கோவிலுக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுங்க அடுத்தது வந்து ஆலமரத்தம்மன் கோவிலையும் வந்தோம். வியாழக்கிழமை அப்படிங்கிறனால பெருசாக கூட்டமெல்லாம் இல்லைங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னா கூட கோவிலில் கூட்டம் இருக்கும். கோவிலுக்குள்ளே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி சனாசாரம் உள்ளே போயாச்சுங்க. சாமிக்கிட்டே போயிட்டு பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி சாமியே கொடுத்த மாதிரி அப்படின்ட்டு பூவெல்லாம் வாங்கியாச்சுங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாமி கையில் வந்து ஒரு குழந்தை வந்து இப்படி மடியில் இடுப்பில் உட்கார வச்ச மாதிரி வந்து சாமி வச்சுருப்பாங்க. எல்லா கடவுளுக்குமே வந்து ஒரு ஒரு வரலாறு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி ஆலமரத்தம்மனோட வரலாறு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவே திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது ஒரு 7:30 இருக்கும். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்துருந்துட்டுங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மாடியில் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. சரி அதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சனாசாரா கீழே விளையாடிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் மேலே போயிருந்தேங்க. எங்காவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் எல்லாம் அங்கே இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே போதும் நம்ம மைண்டு வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிரும். அடடா எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், எப்போ நம்ம வீட்டில் இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம இதை சொல்லியிருப்போம். எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்குள்ளேயே நம்ம பேசியிருப்போங்க. அப்படி தான் வந்து எனக்கும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் வெளியில் போயிட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வெளியில் உட்காந்துட்டேன். ஏன்னா பயங்கரமான காற்று வெளியில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. நல்ல குளு குளுன்னு காற்று. கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. வாய்ஸ் பேசும்போது இடையில வந்து ஒரு தட்டுற சவுண்டு மாதிரி கேட்குது இல்லைங்களா? அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. முன்னாடி வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதில் வந்து அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த சவுண்டு தான். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பாத்திரங்க வந்து வாஷ் பண்ணி வைக்க வேண்டியது இருந்ததுங்க. வந்தோடனே அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க அதே வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்து வைங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்து வைக்கும்போது பாத்திரமே வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பூச்சி, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி பூச்சி பிரச்சனை வந்து கிச்சனுக்குள்ளே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூச்சி தொல்லை வந்துடும். அதே மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரமா இருக்குங்க. ஈரத்தோடு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஷெல்ஃபில் வந்து வச்சுருப்போம். அது வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஏதோ வெள்ளை வெள்ளையாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம்லாம் நல்லா காய வச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சோம்னா நீட்டாக இருக்கும். நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட்டாச்சுங்க. கீழேயே சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சரி அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் சம்பார உப்புமா வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் செஞ்சுட்டு இருந்தேன். சனாசாரா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துங்க சம்பாரம் இருந்தால் போதும். அவங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எனக்கு வந்து சம்பாரம் வேணால் வந்து பெருசாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டு இருக்கேன். நிறைய ஐட்டம் வந்து எனக்கு இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் வந்து நான் செலக்டடாக தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் இருக்கிற ஐட்டத்துலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நான் வந்து சாப்பிட்ருவேங்க. சம்பா ரவை அந்த மாதிரி நார்மலான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசாக பிடிக்காது. இப்போ ஓகேங்க எல்லாமே வந்து நான் சாப்பிட்டுக்குவேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் வந்து பருப்பு சாதம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் இப்போ வந்து பருப்பு சாதம் ஒரு ஃபேவரட்டாக வந்து ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் குக்கிங் முடித்த உடனே வந்துங்க கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் மேலே அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து தெறிக்கும். ஆயில் அப்புறம் கடுகு இது எல்லாமே தெறிக்கும். முடித்த உடனே வந்து நம்ம ஒரு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா க்ளீனாக வந்து போயிருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு போகவே போகாது. அதுக்கப்புறம் அது வந்து சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடித்த உடனே ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம்னா நீட்டாக போயிருங்க. குக்கிங் வேலையை வந்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் துணி எல்லாம் காய போட வேண்டியது இருந்ததுங்க.
கோவிலுக்கு போகும்போதே வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டு போயிட்டேன். சரி வந்தோடனே காய போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா காலையில் வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. அதனால் காலையில் நேரம் போடுறதுக்கு நைட்டு காய போட்டோம்னா நைட்டெல்லாம் காஞ்சிரும். காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலுக்கு பட்டுச்சு அப்படின்னா போதுங்க, நல்லாவே ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிரும். அது இல்லாமல் கொஞ்சம் துணி வந்து அளவாக இருக்கும்போதே வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா பரவாயில்லைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம், சரி அது நாளைக்கு போடலான்றதுனா அது போயிட்டே தான் இருக்கும். அதனால் டைம் கிடைக்கும்போது மறக்காமல் வந்து துணியை வாஷிங்கில் போட்டுற வேண்டியது தான். அடிக்கிற வெயிலுக்கு காலையில் நேரம் வாஷ் பண்ணிவிட்டு மத்தியான நேரம் வந்து இந்த மொட்டை வெயிலில் காய போடுறத நினச்சாலே வந்து பயங்கரமாக இருக்கும். காய போட்டு முடிச்சுட்டு உள்ளே போன உடனே நமக்கு அப்படியே ஸ்கின்னெல்லாம் எரியும், அந்தளவுக்கு இருக்குதுங்க வெயில். சனாசரா வந்தாங்க அப்படின்னா காய போடும்போது நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குங்க. ஆனால் வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்ட்டு விட்டுறதுங்க. ஆலோவேரா வந்து நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதை வந்து பறித்து ஃபேஸ்க்கு வந்து போடணும் அப்படின்ட்டு நான் அப்பப்போ நினச்சிட்டே தான் இருப்பேங்க. ஆனால் அதை வந்து போட முடியறதில்ல. ரெகுலராக ஃபேஸ்க்கு வந்து ஆலோவேரா போட்டுட்டு இருந்தாலே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அதுவே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆலோவேரா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துச்சு. ஆனால் என்னென்னா இப்போ வந்து ரெகுலராக போட முடியறதில்ல. நம்ம வீட்டில் இருந்தாலும் வந்து போட முடியறதில்லைங்க. அப்பப்போ தோணும்போது டைம் கிடைக்கும்போது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுறது தான். இந்த 2023 வந்துங்க பெருசாக செல்ஃப் கேர் இல்லாமையே தான் இருந்துச்சு. நிறைய விஷயத்தில் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டோம். எந்த விஷயத்துலையுமே நம்மளை வந்து கண்டுக்கிறது இல்லை. ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்லா அட்வைஸ் பண்ணுவோம். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ஃபேஸ்க்கு அதை போடலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். அடுத்து 2024 வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. செல்ஃப் கேர் வந்து ரொம்பவே முக்கியம்தாங்க. அதெல்லாமே அடுத்த வருஷம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வந்து போதும். ஒரு தக்காளி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி மேலே சுகர் போட்டுட்டு அதை கூட ஸ்க்ரப் பண்ணலாம். இல்லைனா ஆலோவேரா நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை பறித்து டெய்லியும் ரெகுலராக போட்டோம்னாலே போதுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா டீ வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து டீ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெகுலராக டீ குடிக்கிறது, அப்பப்போ டீ குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. காலையில் ஒரு கப், அதே மாதிரி ஈவினிங் ஒரு கப், அப்படி தான் நான் வந்து டீ எடுத்துகிட்ருக்குறேங்க. இதில் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா, மார்னிங் டைமில் வந்து டீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மார்னிங் வந்து எப்படியுமே நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குங்க, பனானாவாவது அட்லீஸ்ட் இருக்கும். அதை வந்து எடுத்து காலையில் வந்து மில்க் கொஞ்சம் சேர்த்தி ஒரு ஜூஸாக குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து ஃபாலோ பண்ணிடலாம், அந்த மாதிரி ஐடியாவில் தாங்க இருக்கேன். ஜூஸ்னால் வந்து சனாசரா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, குடிச்சிருவாங்க. ஆனால் வந்து பால் குடிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக குடிக்க முடியறது இல்லைங்க. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை போலேங்க. அதனால் அவங்களுக்கும் அதவே வந்து பழக்கிடலாம் அப்படின்ட்டுங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மேலே வந்து பேசிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து செடியெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது அப்படின்ட்டு அவர் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாருங்க. செடிகளுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க, டெய்லி தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அவருக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து கொடுத்தாச்சு. உப்புமா தாங்க. அதில் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷனோட கொடுக்கும்போது பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக பண்ணுறது தான். உப்புமாவில் இருக்க கருவேப்பிலையோ ஒரு வரமிளகாயோ எடுத்து வந்து மேலே வச்சிட்டோம்னா அதான் டெக்கரேஷன் அப்படின்ட்டு கொடுத்துட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. காலையில் வந்து 6:15 எல்லாமே வந்து நான் எந்திரிச்சிருவேன். நைட்டு வந்து அதே மாதிரி எனக்கு 10 o'clock வந்து தூக்கம் வந்துடுதுங்க. அப்போ 10 o'clock நம்ம வந்து தூங்கினா தான் காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.